டேபிள் டெக்கார், வால் டெக்கார், ஃபவுண்டைன்ஸ், கிளாக் போன்ற தரமான அனைத்து வகையான வீட்டு அலங்கார பொருட்கள், கைவினைப் பொருட்கள் வாங்க முத்ராஸ், வேளச்சேரி, சென்னை. கால் 7395939591. ஆன்மீக ஐதீகங்கள். ஆடிப்பூரம். நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்களை பற்றி கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் ஆடிப்பூரம் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். அம்மன் மாதமாகவே போற்றப்படும் ஆடி மாதம் முழுவதும் அம்மனுக்கான விசேஷ நாட்கள்தான். அவற்றுள் மிக முக்கியமானது ஆடிப்பூரம் எனும் புண்ணிய நாள். இதை திருவாடிப்பூரம் என்றும் சிறப்பித்து சொல்வதுண்டு. ஆடி மாதம் பூரம் நட்சத்திரத்தில்தான் பூதேவியின் அம்சமான ஆண்டாள் அவதரித்தார் என்கின்றன புராணங்கள். அதனால் இது ஆண்டாள் ஜெயந்தியாக பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது. அதன் நினைவாகவே ஆடிப்பூர விழா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயிலில் விமர்சையாக நடைபெறுகின்றது. புராணங்களின்படி 12 ஆழ்வார்களுள் ஒருவரான பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வசித்து வந்தவர். குழந்தை இல்லாததால் தனது துன்பத்தை தீர்க்க விஷ்ணு பகவானிடம் வேண்டி வந்தார். அதன் பலனாக ஒரு நல்ல நாள் அவர் ஒரு கோவில் வழியாக நடந்து கொண்டிருந்த போது கோயிலின் தோட்டத்தில் ஒரு பெண் குழந்தையை கண்டார். அந்த பெண்ணை தத்தெடுக்க முடிவு செய்து அவளுக்கு கோதை என்று பெயரிட்டு வைணவ வழிபாட்டு மரபில் அந்த குழந்தையை வளர்த்து வந்தார். ஒரு காலகட்டத்தில் ரங்கநாதர் மீதான கோதையின் பக்தி நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ந்தது. அந்த அன்பின் மிகுதியால் இறைவனுக்கு அர்ச்சனை செய்வதற்கு முன்பே அவள் மாலையை அணிய ஆரம்பித்தாள். ஒரு நாள் பெரியாழ்வார் மாலையை தேடிய போது கோதை இறைவனுக்கு படைக்கப்பட்ட மாலையை அணிந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் உடனடியாக அவளை கண்டித்தார். அன்று இரவு பெரியாழ்வார் உறங்கிக் கொண்டிருந்த போது அவரது கனவில் மகாவிஷ்ணு தோன்றி ஆண்டாள் அணிவித்த பின்னரே தான் அணிந்து கொள்ள விருப்பம் இருப்பதாக தெரிவித்தார். ஆச்சரியம் நிறைந்திருந்தாலும் பெரியாழ்வாரின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. ஆண்டாள் தன் தந்தையிடம் ரங்கநாதரை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று கூறினார். பின்பொரு நாளில் ஆண்டாள் கருவறைக்குள் நுழைந்ததும் ரங்கநாதருடன் இணைந்ததாக நம்பப்படுகிறது. மேலும் பூரம் சுக்கிரனாதிக்கம் பெற்ற நட்சத்திரமாம். சுக்கிரனின் தெய்வம் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள். எனவேதான் ஆடிப்பூரத்தில் பிறந்த ஆண்டாள் ஸ்ரீரங்கநாதரையே நேசித்து அவரையே மணந்தாள். சுக்கிரன் அருள் இருந்தால் தம்பதியர் இடையே ஒற்றுமை ஓங்குமாம். அதேபோல உலகத்தை காப்பாற்றுவதற்காக உமாதேவி இந்த ஆடிப்பூர நாளில் அவதரித்தார் என கூறப்படுகிறது. பல்வேறு விதங்களில் அன்னையை கொண்டாடும் இந்த திருவாடிப்பூரத்தில் எல்லா அம்மனுக்கும் உகந்த திருநாள் என்பதால் அம்மன் ஆலயங்களில் அம்மனுக்கு வளைகாப்பு திருவிழா நடைபெறுகிறது. சில கோயில்களில் இந்த நாளில் அம்மனை கர்ப்பகோலத்தில் தரிசிக்கலாம். பல வகையான கண்ணாடி வளையல்கள் கொண்டு அம்மன் அலங்கரிக்கப்பட்டு விசேஷ பூஜைகள் நடைபெறுகின்றன. அன்றைய தினம் அனைத்து கோயில்களிலும் மஞ்சள், குங்குமம், வளையல், இனிப்பு ஆகியவை நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது. அம்மனுக்கு கண்ணாடி வளையல்கள் வாங்கி கொடுத்து அதிலிருந்து 2 வளையல்களை பிரசாதமாக பெற்று அதனை அணிந்து கொண்டால் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணமும், குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். குறிப்பாக கருவுற்ற பெண்களுக்கு சுகப்பிரசவம் நடக்கும் என கூறப்படுகிறது. பெண்களுக்குண்டான பிரச்சனைகள் தீர வழிபட வேண்டிய மகத்துவம் வாய்ந்த
நன்னாள் இந்த ஆடிப்பூரம். நேயர்களே, ஆடிப்பூர திருநாளன்று பார்வதி தேவியையும் ஆண்டாளையும் ஒரு சேர வழிபாடு செய்தால் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையுமாம். ஆடிப்பூர வளைகாப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து கோயில்களில் கொடுக்கப்படும் வளையல்களை கைகளில் அணிந்தும் வீட்டில் பூஜையறையில் வைத்தும் வழிபட்டு வந்தால் விரைவில் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதால் ஆடிப்பூர நாளில் அம்மனை வழிபடுவோம். அம்பிகையின் அருளால் ஆனந்தம் அடைவோம். ஆன்மீக ஐதீகங்கள். ஆடிப்பூரம். டேபிள் டெக்கார், வால் டெக்கார், ஃபவுண்டைன்ஸ், கிளாக் போன்ற தரமான அனைத்து வகையான வீட்டு அலங்கார பொருட்கள், கைவினைப் பொருட்கள் வாங்க முத்ராஸ், வேளச்சேரி, சென்னை. கால் 7395939591.